எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டா முக ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் பார்த்துருக்காங்க. துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்துருக்காங்க. அது போட்டோவா எடுத்திருக்காங்க. தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போராட்டத்தை சொல்லி 13 நாள் ஆகுது. ரொம்ப அமைதியாவே போராட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த அவங்களோட நண்பர்கள், அவங்களோட மகன்கள், அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கு மேல வழக்கு பதிவு செய்திருக்காங்கன்னு ஒரு அப்டேட். இதை செஞ்சது யாருமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? பாகிஸ்தான்காரங்க தான். இல்ல சைனா, இல்ல அமெரிக்கா. அப்படிலாம் யாருமே கிடையாது. நம்ம ஊர்ல விடியல் வந்துருச்சு, திராவிட எல்லாமே உங்களுக்கு செய்யும், சமூக ஆட்சி, நான் தான் உங்கள் ஸ்டாலின், இப்படியெல்லாம் சொல்லி ரவுண்ட் ரவுண்டா வீட்டு மேல ஸ்டிக்கரை ஒட்டி இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு செஞ்ச ஒரு அரசாங்கம். ஒரு கேள்வி, அந்த அரசாங்கம் இப்படி செஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாக்கிடுச்சு. இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தா திமுக ஓட்டு போட்டவங்க, அவங்களுக்காக வாக்கு சேகரிச்சவங்க, ஆதரிக்கப்பட்டவங்க, திமுக எதிர்ப்பதை விட அதிமுக எதிர்ப்பது வேண்டும் என இன்னொரு பிஜேபி வேற உள்ள வந்துருமே இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இதை விட ஒரு பெரிய தவறு என்னன்னா எந்த அரசியல் கட்சிகளும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான். தூய்மை பணியாளர்களுக்காக அங்க வந்த விஜய் அண்ணன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பெண் போராளிகள், அங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்காங்க சப்போர்ட்டுக்காக. ஆனா எல்லாருமே அடிச்சிருக்காங்க, அவங்க கையில உடைச்சிருக்காங்க, பெண்களோட கையில உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம மனசுல ஒரு குறுகுறுன்னு இருக்கா? இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கல, நம்ம மனுஷனே கிடையாதுன்னு உங்களுக்கு ஒரு தாட் வருதா? அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான். அந்த தாட் வரணும்னு வச்சுங்களேன், நீங்களும் அவங்களும் ஒண்ணும். தெரியுமா? எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி தலைவர் கருத்து சொல்லியிருக்காரு. 29 ஆண்டு சுதந்திர இந்தியாவை இது போன்ற ஒரு அடக்குமுறையை எந்த ஒரு அரசும் செய்ததில்லை. தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து டீயும் காஃபியும் போட்டோ ஷூட் எடுத்த போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க இந்த மாதிரி போராடுறப்போ உங்களுக்கு கசக்குதா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க டீ காஃபி கொடுக்குறாங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களும் ஒரு மனுஷன், நம்மளும் ஒரு மனுஷன் தான். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததே நம்ம தான். அவங்களுக்கு ஓட்டு போட்டு உருவாக்காத நம்ம தான். அவங்களோட சம்பளமே நம்மளோட பணம். அவங்க எல்லாம் சுயமா சம்பாதிச்சதே கிடையாது. அது நம்மளோட வரி பணம். அவங்களுக்கு சம்பளமா போகுது தெரியுமா? அது அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் நமக்கு சேவை பார்த்தா அரசாங்கத்துக்கு இது மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது யோசிக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலையை. ஒரு அரசியல்வாதிக்கு தொலைநோக்கு பார்வை இருக்க வேணும். ஏன்னா என்ன வேணும் முன்னாடி தெரியணும் உங்களுக்கு. இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் சார்பா இருக்கக்கூடிய ஒரு டெண்டர் நீங்க விட்டுட்டீங்க, அவங்க வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அப்ப அவங்களும் ஒரு பிரைவேட் கீழே தானே வேலை செய்யணும்னு அர்த்தம். ஏன் அவங்க எல்லாம் கேள்வி கேட்க கூடாதா? கொஞ்சமாவது நல்லது பண்ணுங்க. ஒரு காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். போன மாதிரி அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ அதிமுக தான் காரணம் சொல்லிட்டு சொன்னீங்களா? பாத்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு காவல்துறை தான் சொல்லிட்டு அவங்க மேல பழைய போட்டு போயிடுறாங்க. ஆக்சிடென்ட்னா ஓட்டுநர் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இருந்தாலும் அது மருத்துவர் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு போய் சொல்லிடுறாங்க. அங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாதான் தெரியுது, ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. டாக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னா நம்மள போட்டு மிரட்டுறாங்க. அந்த மருத்துவ பற்றாக்குறை இருக்குன்றதே அங்க மக்கள் சொன்னா கூட நம்ப மாட்டேன்றாங்க. இல்ல இது ஒரு சாவு விழுந்த பேர் தெரியும். சேகர் பாபு மாதிரியான அரசியல்வாதிகள் என்ன நம்ம சொல்றாங்க, நாங்க வாக்குறுதியை தரலன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க நிரந்தர பணி ஆக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை எழுதியிருக்காரு. தனியா அதிமுக எழுதியிருக்காங்க, அதிமுக எழுதியிருக்காங்க தனியா பணியை நிரந்தரமாக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளவு எவிடன்ஸ் இருந்துமே 2025 நீங்க இப்படி ஏமாத்துறீங்களே, அப்ப 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவை எப்படி ஏமாத்திருப்பீங்க? எந்த மாதிரியான அரசியல் அவங்களுக்கு டீச் பண்ணிருப்பாங்க பாருங்களேன். எந்த மாதிரியான ஒரு இதுவெல்லாம் அவங்க பரப்பிருப்பாங்கன்னு நினைப்பாருங்களேன்.
ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்லி நீங்க சொல்றது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டவுட் வராம